Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கன் பவுடர் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க notification bell பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். உளுத்தம் பருப்பு, உடைச்ச கடலை, 2 காஞ்ச மிளகாய், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துர்க்கேன். 2 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, மிளகு 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். தோலோட தான் எடுத்துர்க்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இட்லி பொடி வந்துட்டு நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். தேங்காய் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். இந்த பொடி வந்து 2 months வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே பாருங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக அந்த கலரை விட்டுருங்க. அந்த சூட்டுலேயே அந்த பெருங்காயம் வந்து வதங்கிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். நல்லா சூடு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்காமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கீ நல்லா சூடான உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துடலாம். நான் இப்போதைக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பத்தலைன்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இந்த நெய்லேயே நம்ம லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இட்லி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நான் இன்னும் 2 ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கிறேன். கீ ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு லேசாக கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பொடி இட்லி ரெடி. இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.